தஞ்சாவூரில் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவங்க அவங்க பதக வைக்க முடியலன்னு சொல்லி சாலை மறியல் பண்ணுறாங்க. அப்போ வந்து காவல்துறை வந்து சாலை மறியல் பண்ணவங்கள எந்திரிக்க சொல்லி பேசிக்கிட்டு இருக்கு. அப்போ வேலைக்கு போகிற ஆகாஷ்ன்ற ஒரு இளைஞர் 26 வயசு தம்பி வேலைக்கு போகணும்னு சொல்லி அந்த விடுதலை சிறுத்தைக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசும்போது பார்த்தா காவல்துறை அந்த இடத்துல வந்துடுது. நான் வேலைக்கு போகணும்னு சொல்லி விடும்போது என்ன சொல்லுது, காவல்துறை தான் முடிஞ்ச என்ன செஞ்சுக்கிட்ட 2 பேருக்கு சமரசம் பண்ணி நீ போப்பா விடுங்கப்பா அப்படின்னு சொல்லி விட்டுருக்கணும். காவல்துறைன்றது அது தானே ஒரு பிரச்சனை வருதுன்னா அது சரி பண்ணணும். இந்த காவல்துறை வந்து என்ன செய்யுதுன்னா, அந்த ஆகாஷ்ன்ற தம்பியை மரியாதை இல்லாமல் காவல்துறை தான் பேசுது. போறியா இல்லையா, அடிச்சு விடுவேன் அரைஞ்சி விடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுது. நான் போகிறோம்னு அந்த பையன் தம்பி சொல்கிறான். கடைசியில் என்னன்னா நீங்கள் அடிக்க பார்க்கணும்னு சொல்கிறான். சொன்னோன்னே அந்த காவல்துறை அதிகாரி வந்து இருந்தது பலார்னு அரைஞ்சிட்றாரு. அரைஞ்சோடனே அந்த பையன் என்னடா நம்ம தப்பு செய்யாதவங்களை நம்ம வேலைக்கு போகிறோம்ன்ற அடிச்சுவிட்டானுன்னு சொல்லி கோபத்தில் இந்த தம்பியை அடிச்சிட்றாப்புல. இப்போ அந்த தம்பி காவல்துறை அடித்து தப்பு தான். ஆனால் அந்த தம்பியை காவல்துறை அடித்து தப்பா இல்லையா? காவல்துறைக்கு அடிக்கிறதுக்கு அதிகாரத்தை யார் கொடுத்தது? தப்பு செஞ்சால் நீ கொண்டு நீதிமன்றத்தில் தானே கொடுக்கணும். அதை தம்பி வேலைக்கு போகிறோம்னு சொன்னது தப்பா? நீ மறைச்சி போப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல விட்டுப்புட்டு அந்த தம்பியை பிடிச்சி கழுத்தை நெரிச்சு அந்த காவல்துறை கைமச்சா விட மாட்டாங்கல்ல, அந்த தம்பியை கொண்டு போய் என்ன பண்ணான்றது நல்லபடியாக கொண்டு போனார். நீ ஊடகங்களில் பார்த்தா தான் தெரியும். ஆனால் 6 பிரிவில் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. கொலை முயற்சியாக யார் காவல்துறை அடித்ததுனால திருப்பி அடித்தது கொலை முயற்சின்னு சொல்லி ஒவ்வொரு கிட்டத்தட்ட 6 வழக்கு. அந்த பையன் வாழ்க்கையே போச்சு. அந்த குடும்பம் அவன் இந்த பையனுக்கு ஒரு குடும்பம் இருக்கும்ல, வேலைக்கு போகிற பையன், அந்த பையன் மேலே போய் நீங்கள் அடித்ததுனால தானே திருப்பி அடித்தான். அப்போ அந்த காவல்துறை அடித்தது தப்பா இல்லையா? அவன் என்ன சொல்லுது, காவல்துறை அந்த வழக்கு பதிவுன்றதில் அந்த பயலை லேசாக தட்டுச்சான், மெதுவாக தட்டினாங்களாம். அந்த பையன் பலார்னு அடித்தாரான். அப்போ பாருங்கள், இத்தனை ஊடகங்கள் அத்தனை பேர் அலைபேசியில் வீடியோ எடுக்கிறாங்க. இப்படி நேரடியாக எடுக்கும் போதே காவல்துறை எப்படி பொய்யால் வளர்க்கலாம்? இதுக்கெல்லாம் யார் காரணம்? இந்த தற்கொலை முதல்வர் விஜய் அவர்கள் தான். நீங்கள் பண்ணுங்கள், எதனா பண்ணுங்கள், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னோடனே முதல்ல காவல்துறை இப்படிலாம் ஒரு இடத்துல பண்ணால் அது நம்மளாம் எத்தனையோ போராட்டங்கள் பண்ணியிருக்கோம். இப்போ கைது பண்ணி வண்டியில் ஏற்றுவாங்க, மக்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வழியை விடுங்கன்னு சொல்லி அந்த பக்கத்தை அனுப்பிவிடுவாங்க, அவ்வளோதான். இல்லைன்னா முன்னாடியே மறைச்சிடுவாங்க. அங்கே இப்போ சாலை மறியல் பண்ணுறாங்கல்ல, காவல்துறை அனுமதி இருக்கணும். அந்த பக்கத்தில் வண்டியை விட்டுறக்கூடாதுல்ல, அங்கே பேருந்து நிற்கிது, இருசக்கர வாகனத்தில் தொடர்ச்சியாக நிற்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து ஒன்று வண்டியை மறைச்சி அங்கிட்டு வேறு வழியை மாற்று வழியில் விட்டுருக்கணும். வேலைக்கு போகிறோன்னு சொல்கிறவனை போய் நீங்கள் அடித்து, இப்போ ஒன்று என்னென்னா காவல்துறை அடிச்சிட்டோம் அப்படின்றதுனால உங்கள் அதிகார திமிரை காமிக்கிறீங்க. அந்த பையன் மேலே 6 வழக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை வந்து யாரும் கேள்வி கேட்கக்கூடாதா? அந்த பையன் எங்களுக்கு தெரிஞ்ச ஆளுலாம் இல்லை. நம் பொதுமக்கள் வேலைக்கு போகிறவன், அது எந்த கட்சிக்காரனாக இருக்கட்டும், யாராக என்ன இருக்கட்டும், அந்த தம்பி வேலைக்கு போகிறோம்னு சொல்கிறவனை போய் நீங்கள் அடித்ததுனால அப்புறம் அடித்தா திருப்பி அந்த காலத்தில் ஐயா சாமி அடிங்க சாமி அப்படின்னு இருப்பாங்களா? தப்பு பண்ணால் நீங்கள் கொண்டு போய் என்ன நீதிமன்றத்தில் விடணும். அந்த பையன் தப்பே பண்ணலையே, வழிவிடுன்னு சொல்கிறது தப்பா? நான் அடிச்சு போடுவேன்னு சொல்கிறது காவல்துறை வந்து யார் அதிகமாக பேசுனது? காவல்துறை தான் பேசுச்சு. அந்த பையலை அதிகமாக நான் அடிச்சு போடுவேன் எதுன்னா அவன் ஒரு இலவட்ட பையன், அவன் என்ன செய்வேன், நீங்கள் அடிக்க பார்ப்போம்னு சொன்னேன், உடனே அடிச்சியே திருப்பி அடித்தான். இத்தனை பேருக்கு முன்னாடி அந்த பையலை சட்டையை கிழிச்சு என்னமோ அந்த கஞ்சா வழக்கில் பண்ணவன், கற்பழிப்பு பண்ணவன், இவங்களை ஃபுல்லாக காவல்துறை எப்படி கூட்டிகிட்டு போகுது? நீ கோடியாக லாட்டரி சீட்டில் கொள்ளையடிச்சவெல்லாம் நீங்கள் அமைச்சராக நினைக்கிறேன். அவங்களுக்கு சலிட்டு போட்டு நிற்கிது காவல்துறை. வாய்க்கிலேயே பேசுகிறாங்க, அவங்கள பிடிச்சிருமா? அப்போ யார்? பாமர மக்கள், வேலைக்கு போகிற மக்கள்கிட்ட காவல்துறை வந்து உங்கள் நண்பன் சொல்கிறவங்களே நீங்களே அடித்து கிட்டத்தட்ட கொலை முயற்சி வழக்குன்னு சொல்லி 6 வழக்கு பிரிவில் வழக்கு பண்ணி பதிவு பண்ணினா அந்த பயலுக்கு நாளை பின்னா ஏதாவது வேலை கிடைக்குமா? இதை பார்த்துறவு என்ன நினச்சிப்பேன்? அப்போ இதுக்கு முதல் கூட்டம் இந்த பையன் தப்பு பண்ணேன்னா தப்புக்கு தூண்டினது யார்? காவல்துறை தானே. அப்போ இந்த தம்பியை கைது பண்ணால் காவல்துறை தானே கைது பண்ணணும். காவல்துறை தானே அடித்தாப்புல. நீங்கள் சொல்லுங்கள், இப்போ விஜய் போய் ஒரு காவல்துறை அடித்தா திருப்பி அடிக்க மாட்டாப்லையா? படத்துகளில் வந்து அடி வாங்கிட்டு வந்துடுவாப்லையா? எத்தனை காவல்துறை போட்டு அடிச்சிருக்காப்புல. இப்படி பார்த்தா அந்த பையனுக்கு கோவப்பட்டு என்னடா நம்மளை தப்பு செய்யாத வந்து அடிக்கிறாப்புலன்னு திருப்பி அடிச்சிருக்கான். அது அந்த காவல்துறை உடையில் இருக்கிறத அடுத்து. ஆனால் நீங்கள் தூண்டினது யார்? ஒரு வன்முறை நடக்குதுன்னா அந்த வன்முறைக்கு காரணமானவர் யார்? காவல்துறை தானே. காவல்துறை வந்து ஒரு வன்முறையை தவிர்க்கணும். வன்முறையை தூண்டுற அளவுக்கு இப்படி பண்ணியன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுறிய? நீங்கள் வந்து நீங்கள் அடிப்பிய, அப்போ கையை கட்டிக்கிட்டு ஐயா சாமி நீங்கள் அடிங்க சாமி அப்படின்னு போகணுமா?
இது வன்மையாக கண்டிக்கிறோம். அந்த பையன் மேலே வழக்கு பதிவு பண்ணதை அந்த வழக்குகளை வாபஸ் வாங்கணும், அந்த பையனை விடுதலை பண்ணணும். எந்த தம்பியாக இருந்தாலும் இப்படி அப்படி அந்த பையன் மேலே வழக்கு போட்டால் அந்த காவல்துறை மேலேயும் சஸ்பெண்ட் பண்ணணும். காவல்துறை தான் முதல் முறை அடித்தார்.